So actually வந்து நம்ம second chapter 1 minute. Good afternoon everybody. So actually நம்ம last class வந்து நம்ம third chapter introductions வந்து நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். Since second chapter number system lesson everything we finished, all conversions and everything finished. Now we going to start the third chapter. So in between la மறந்துருப்பீங்க. So பரவாயில்ல, again I will start the third chapter. Third chapter computer organization. Okay, so I'm dividing this name as a two word, computer and organization. What do you mean by computer? Computer அப்படின்னா என்ன? So computer which is electronic machine. Electronic machine. Okay, so the electronic machine which is capable to do all the arithmetic and logical operation. Arithmetic and logical operation அப்படின்னு சொல்லி சொல்றோம். Okay, arithmetic and logical operation. Okay, so another one thing, the computer which is made up of hardware and software அப்படின்னு சொல்லுவோம். நிறைய definitions பார்த்தோம்ல, hardware and software அப்படின்னு சொல்றோம். Okay, these are the points we discussed about the computer. So here I am taking this hardware part. So what do you mean by hardware? Hardware na enna? Anybody can say what do you mean by hardware? So hardware na enna artham? Physical components are called as hardware. Physical components are called as hardware அப்படினு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். So what are the physical components you can see in computer? கம்ப்யூட்டர்ல என்னென்ன காம்போனன்ட்ஸ் வந்து நீங்க பாத்திருக்கீங்க? வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் யுவர் கம்ப்யூட்டர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இன்புட் டிவைசஸ், ப்ராசஸ் டிவைசஸ் அண்ட் அவுட்புட் டிவைசஸ். These are the three types of hardware devices. ஓகேவா? ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ். இந்த ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ்ல இன்புட் யூனிட், அவுட்புட் யூனிட் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ இன்புட்டா என்ன கொடுப்போம் ஒரு கம்ப்யூட்டருக்கு அப்படின்னா, டேட்டா வந்து நம்ம கொடுப்போம் இன்புட்டா. அவுட்புட்டா என்ன அது ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா, இன்ஃபர்மேஷன்ஸை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். இதெல்லாம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் வி சீன் ஆல்ரெடி இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ஸ்லயே நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். ஓகே, ஸோ வாட் ஐ எம் கோயிங் டு சே அப்படின்னா, ப்ராசஸிங் டிவைஸ் பத்தி டீடைலா நம்ம படிக்க போறோம். ப்ராசஸிங் டிவைஸ் பத்தி டீடைலா படிக்க போறோம். ஓகே, இன்புட் யூனிட் தெரியும், அவுட்புட் யூனிட் தெரியும். இப்ப ப்ராசஸ் யூனிட் பத்தி நம்ம படிக்க போறோம். ப்ராசஸ் டிவைசஸ். ஸோ ப்ராசஸ் டிவைஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல நம்ம சொல்ல போறது என்னன்னா சிபியு தான். ப்ராசஸிங் டிவைஸ்ல என்ன சொல்லுவோம் நம்ம? சிபியு. சிபியுனா என்ன அர்த்தம்? சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். திஸ் இஸ் த ஹார்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்றோம். மெயின் பார்ட், கம்ப்யூட்டரோட மெயின் பார்ட், ஒர்க் ஆகுறதுக்கு ஸ்மூத் ஃபங்க்ஷனுக்கு இம்பார்ட்டன்ட்டே எது அப்படின்னா அந்த சிபியு அப்படின்னு சொல்றோம். ஓகே, சிபியு இஸ் த மேஜர் காம்போனன்ட் ஆஃப் யுவர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இந்த சிபியுவை ஆக்சுவலி வி டிவைடட் அஸ் அ 3. வாட் ஆர் தே? ஏஎல்யூ, சியு, எம்யூ அப்படின்னு சொல்லி நம்ம டிவைட் பண்றோம். இந்த 3 இதுல ஏஎல்யூ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 3 காம்போனன்ட் சேர்ந்து தான் நமக்கு வந்து என்னன்னு சொல்றாங்க, மைக்ரோ ப்ராசஸர்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த ஏஎல்யூவை செலக்ட் பண்ணிக்கிறேன், சியூவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மெமரி யூனிட்ல ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு. ரெஜிஸ்டர், நார்மலா ரெஜிஸ்டர் வந்து நம்ம எதுக்குப்பா யூஸ் பண்றோம்? ஸ்கூல்ல எல்லாம் ரெஜிஸ்டர் எல்லாம் யூஸ் பண்றாங்கல்ல, எதுக்காக யூஸ் பண்றாங்க? டு ஸ்டோர் த டேட்டா அண்ட் வெரி குட். அட்டெண்டன்ஸ் இதெல்லாம் என்ன யூஸ் பண்றாங்க? உங்களோட டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். உங்களோட இன்ஃபர்மேஷன் தான். நீங்க வந்திருக்கீங்களா, வரலையா,
present absent இதெல்லாம் போடுறதுக்கு தான் register யூஸ் பண்றாங்க. So like that in computer also they are using the register for storing some informations data at all. ஓகேவா? இதெல்லாம் ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. இந்த 3 மெயின் காம்போனன்ட் சேர்ந்து தான் நமக்கு மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு சொல்றாங்க. இது 3 சேர்ந்து தான் நம்ம என்னன்னு சொல்றாங்க, அதுக்கு மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, மைக்ரோ ப்ராசஸர். மைக்ரோ ப்ராசஸர். ஓகேவா? இப்ப மைக்ரோ ப்ராசஸர்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும், ALU பிளஸ் CU பிளஸ் ரெஜிஸ்டர் சேர்ந்து தான் மைக்ரோ ப்ராசஸர் ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, சோ இப்ப நம்ம கம்ப்யூட்டர்ல ஆரம்பிச்சு மைக்ரோ ப்ராசஸர்ல கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கோம். ஓகே, சோ இப்ப என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா, ஒரு கம்ப்யூட்டர்ல அந்த மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறது தான் ப்ராசஸிங்காக யூஸ் பண்றோம். ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஓவராலா ஆர்கனைஸ் பண்றது, ஓவராலா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு பேரு தான் வந்து ஆர்கனைசேஷன். ஃபர்ஸ்ட் ஒரு இன்புட்டை வந்து கெட் பண்ணணும், அடுத்து ப்ராசஸ் பண்ணணும், கால்குலேஷன் பண்ணணும், அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஓவராலா ஃபங்க்ஷன் இதெல்லாம் பண்றது, ஆர்கனைஸ் பண்றதுக்கு பேரு தான் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல இருக்கிற காம்போனன்ட்ஸ, அதுல இருக்கிற ஹார்ட்வேர்ஸ ஆர்கனைஸ் பண்றதுக்கு பேரு தான் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றோம். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் நவ்? கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன்னா என்ன? ஹார்ட்வேரை ஓவராலா அதை கண்ட்ரோல் பண்ணி அதை ஸ்மூத் ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்காக யூஸ் பண்றது தான் ஆர்கனைசேஷன். ஓவராலா மேனேஜ் பண்றதுக்கு பேரு தான் ஆர்கனைசேஷன். இந்த லெசன்ல நம்ம என்னென்ன பார்ட் பார்க்க போறோம்னா, மெயினா ஹார்ட்வேர் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கம்ப்யூட்டரோட இன்டர்னல் பார்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ், அதுக்கு இன் பிட்வீன்ல என்னென்ன கனெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றது பார்க்க போறோம். தென் அந்த இன்டர்னல் பார்ட்னு போயிட்டோம்னாலே மைக்ரோ ப்ராசஸர் தான். அந்த மைக்ரோ ப்ராசஸர்ல என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு அதை பத்தி படிக்க போறோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் மெமரி, அதுல மெயின் பார்ட் மெமரி. ஸ்டோர் பண்றது, ப்ராசஸ் பண்றது, இதுக்கெல்லாம் வந்து மெமரியில வச்சுதான் நமக்கு பண்ணோம். டெம்பரரி மெமரியில ப்ராசஸ் பண்ணோம், பர்மனன்ட் மெமரியில ஸ்டோர் பண்ணோம். இந்த மாதிரி நமக்கு நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அந்த மெமரியோட டைப்ஸ், ரேம் மெமரி, ரோம் மெமரி, அது ரெண்டுக்கு என்ன டிஃபரெண்ட், அதுல என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் பத்தி நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ். செகண்டரி ஸ்டோரேஜ் நம்ம கம்ப்யூட்டர்ல எது செகண்டரி ஸ்டோரேஜ்? பென்டிரைவ். பென்டிரைவ் நீங்க யூஸ் பண்றீங்க இல்லையா, அந்த பென்டிரைவ். தென் ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க் இப்படி இருக்கும் இல்லையா, ஹார்ட் டிஸ்க்ல வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜாவும் இருக்கும், இன்டர்னலாவும் நம்ம யூஸ் வச்சிருப்பாங்க. ஏன்னா ஹார்ட் டிஸ்க் வந்து ரொம்ப ஸ்பேஸ் அதிகம், அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் லாஸ் ஆயிடக்கூடாதுன்னு சிபியூல வச்சு பர்மனண்டா வச்சிருப்பாங்க. ஓகே, அது ஆனா அது எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் தான். ஓகே, இன்னொன்னு வந்து இப்ப நம்ம தனியா இப்ப பென்டிரைவ் மாதிரியே ஹார்ட் டிஸ்க் வர ஆரம்பிச்சிருச்சு. 1 TB 1.5 TB 2 TB எல்லாம் வந்து அசால்ட்டா நம்ம யூஸ் பண்றோம் ஹார்ட் டிஸ்க். இது பென்டிரைவ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் தான் இதுவும். ஓகேவா, எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆக்சுவலா வந்து இப்போ உங்களுக்கு எக்ஸ்டர்னல் டிவைசஸ் தான் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். சிடி, பென் டிரைவ், ஹார்ட் டிஸ்க், இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜுக்கு எக்ஸாம்பிள். இது போக அதை பிக்ஸ் பண்ற அந்த போர்ட் இருக்கும் இல்லையா, இப்போ ஒரு சிபியூ எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து சிபியூ வந்து இப்ப மானிட்டர் வந்து கனெக்ட் பண்ற விஜிஏ போர்ட்டு, பென் டிரைவை நீங்க பிக்ஸ் பண்றதுக்கு உள்ள பென் டிரைவை பிக்ஸ் பண்றதுக்குள்ள போர்ட்டு, ஆடியோ ஜாக்குக்கு நம்ம யூஸ் பண்றது, கீபோர்டுக்கு மவுஸுக்கு யூஸ் பண்ற ஜாக்கு, இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து போர்ட் அண்ட் இன்டர்ஃபேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பத்தி தான் நம்ம லேர்ன் பண்ண போறோம். Now you see the introduction about computer organization. Okay, what do you mean by organization? Organization deals with the hardware components. மேல எழுதுனேன்ல, ஆர்கனைசேஷன் பக்கத்துல என்ன எழுதுனேன், ஹார்ட்வேர்னு எழுதுனேன். டேக் த நோட்ஸ், ஆல் ஆஃப் யூ டேக் த நோட் பென், write down the first point. The computer organization deals with the hardware. ஹார்ட்வேர்னு சொல்லிட்டோம்னா என்னென்ன வரும், இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். இது எல்லாமே இந்த ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ப்ராசஸ் யூனிட் எது, சிபியூ, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்ல நமக்கு என்னென்ன பார்ட் இருக்கும், ஏஎல்யூ இருக்கும், சியூ இருக்கும், எம்யூ இருக்கும். இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது எது, கண்ட்ரோல் யூனிட். இந்த மாதிரி வேரியஸ் காம்போனன்ட்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்றதுக்கு பேரு தான் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றோம். இன்னொரு டேர்ம் இங்க சொல்றாங்க, ஆர்கிடெக்சர். வாட் டு யூ மீன் பை ஆர்கிடெக்சர்? இப்ப பில்டிங் வந்து கட்டும் போது ஒரு 2 சென்ட் இடம் இருக்குன்னா, இந்த 2 சென்ட்ல வந்து இப்படி பிரிச்சு, இங்க வந்து 2 பெட்ரூம், இது வந்து ஹாலு, இது வந்து இது ரெஸ்ட் ரூம், இந்த மாதிரி சொல்ல பிரிச்சு வந்து போடுறாங்க.
ஓகேவா? இது வந்து ஒரு கொத்தனார் கூட வந்து கட்ட முடியும். ஓகேவா? சிம்பிளா ஒரு டிசைன் போட்டு கட்டுறது வந்து யார் வேணா பண்ணலாம். கொத்தனார் வந்து பண்ணலாம். பட் ஏன் வந்து பர்ட்டிகுலரா நம்ம ஆர்க்கிடெக்சர் வந்து நம்ம இது பண்றோம் அப்படின்னா, சப்போஸ் இந்த ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் ஆகுது. இத கூட வேஸ்ட் பண்ணாம யூஸ்ஃபுல்லா எப்படி கொண்டு போறதுன்றது தான் ஆர்க்கிடெக்சர் அப்படின்றது ஆர்க்கிடெக்சரோட ஒர்க்கே வந்து. இப்ப இந்த ஆர்க்கிடெக்சர் அப்படிங்கிறது யாருன்னா இன்ஜினியரிங் கன்சிடரேஷனா இருக்கும். என்ஜினியரிங்லாம் படிக்கிறாங்க இல்லையா? கம்ப்யூட்டர் என்ஜினியரிங். அவங்களுக்கு வந்து இது நல்லா தெரியும் இத பத்தி. ஒரு கம்ப்யூட்டர்னா நம்ம இந்த பார்ட் கன்சிடர் பண்ணணும். ஒரு மதர் போர்ட்னா இந்த பிராண்ட் தான் இருக்கணும். இந்த சிப் தான் யூஸ் பண்ணணும். இதுல ப்ராசஸர் இப்படிதான் இருக்கணும். இது 64 பிட் ப்ராசஸரா இருக்கணும். ஸ்பேஸ் வந்து அதிகமா இருக்கணும். ரேம் வந்து இன்கிரீஸ் பண்ணணும். என்ன பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். இதெல்லாம் பத்தி ஓவராலா கன்சிடர் பண்ணி பண்றவங்க வந்து யாருன்னா, நம்மளோட கம்ப்யூட்டர் ஆர்க்கிடெக்சர் என்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் தான் இருப்பாங்க. ஓகேவா? நார்மலா இத டிசைன் பண்றவங்க, ஹார்ட்வேர் தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப கம்ப்யூட்டர் மேஜர் படிக்காதவங்க கூட எத்தனையோ பேரு ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் வந்து இது பண்றாங்க. டிசைன் பண்றாங்க, அரேஞ்ச் பண்றாங்க. பட் கம்ப்யூட்டர் படிச்சவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, அதோட இன்டர்னல் பார்ட்ஸ் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி அதோட டிசைன் எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு வீடு ஒரு ஆர்க்கிடெக்ட் கட்டுறதுக்கும், ஒரு நார்மல் கொத்தனார் கட்டுறதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நல்லாவே நமக்கு தெரியும். ஓகேவா? சோ அதே சேம் திங் தான் நம்ம இங்கேயும் பார்க்கிறோம். கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷனுக்கும் ஆர்க்கிடெக்சருக்கும் என்ன டிஃபரண்ட்? கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷனுக்கும் ஆர்க்கிடெக்சருக்கும் என்ன டிஃபரண்ட்? ஆர்க்கிடெக்சருக்கும் என்ன டிஃபரண்ட்? கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது ஒரு ஹார்ட்வேரை பத்தி டீல் பண்ணும். ஹார்ட்வேரை பத்தி டீல் பண்ணும். ஆர்க்கிடெக்சர் அப்படிங்கிறது டிசைன் கன்சிடரேஷன், டிசைனிங் பார்ட்டை கன்சிடர் பண்ணும். இதை நோட் பண்ணிக்கங்க. 1 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. ஆர்க்கிடெக்சர் கன்சிடர் தி engineer டிசைனிங் பார்ட், ஆர்கனைசேஷன் கன்சிடர் தி ஹார்ட்வேர் பார்ட். ஓகே, you understand? Any doubts introductionல? Any doubts are there? Reply. No, miss. Okay, very good. If any doubt, be frank and ask me. Okay, don't simply don't put a mute. So if any doubts is suddenly you remove the mute and ask. This is a general topic. Suppose if you're going to buy any computer, அப்படின்னா, it is easy to analyze the what type of configuration we are taking. ஓகேவா? So அதை கன்சிடர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். So that is the purpose only I am telling clearly to you. If any doubts, generally you ask. This is a general topic only, not a lesson. Okay. Consider this as a general topic. So see, now you know about the microprocessor. The microprocessor is a combination of ALU, CU, registers. These are the components combined and we are saying as microprocessor. So actually microprocessor நம்ம 3 காம்போனன்ட்னா ரொம்ப பெருசா இருக்குமா? அப்படிலாம் இல்ல. சின்ன ஒரு சிலிக்கன் சிப் தான். இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிற ஒரு சிலிக்கன் சிப். இந்த சிலிக்கன் சிப்க்கு மேல ஒரு ஃபேன் கூட வச்சிருப்பாங்க. ஏன்னா மைக்ரோ ப்ராசஸர் வந்து அப்பப்ப அந்த சிப்பு வந்து சூடாயிரும். சூடாகாம இருக்கிறதுக்காக அதை கூல் பண்றதுக்கு கூலிங் ஃபேன் மேல வைப்பாங்க. இதுக்கு மேல உங்க கம்ப்யூட்டர்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு ஃபேன் மாதிரி உள்ள சுத்திட்டு இருக்கும். அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அந்த உள்ள வந்து நமக்கு ரொம்ப ஹீட் வந்து இது பண்ணக்கூடாது, மால் ஃபங்க்ஷன் ஆயிரும். ஒரு டிவைஸ் வந்து ஹீட் ஆகுதுன்னா மால் ஃபங்க்ஷன் ஆகும். மால் ஃபங்க்ஷன்னா என்ன அர்த்தம்? நம்ம ஒண்ணு கிளிக் பண்ணா அது வேற ஒண்ணு பண்ணும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ஒர்க்கையே அது பண்ணாது. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து மால் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இப்போ ஒரு டிவைஸ் வந்து ஹீட் ஆச்சுன்னா மால் ஃபங்க்ஷன் பண்ணும். ஓகே, ஸோ மைக்ரோ ப்ராசஸர்ல பத்தி இன்ஃபர்மேஷன் இங்க கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மைக்ரோ ப்ராசஸர் வந்து 4004. ஃபர்ஸ்ட் மைக்ரோ ப்ராசஸர் வந்து 4004 அப்படிங்கிற மைக்ரோ ப்ராசஸர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த மைக்ரோ ப்ராசஸர் வந்து 4 பிட் மைக்ரோ ப்ராசஸர். 4 பிட் மைக்ரோ ப்ராசஸர். நம்ம இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மைக்ரோ ப்ராசஸர்லாம் வந்து 64 பிட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. இப்ப விண்டோஸ் 10 இதெல்லாம் வந்து 64 பிட் மைக்ரோ ப்ராசஸரை சப்போர்ட் பண்ற ஓஎஸ். ஓகேவா? இது 8 இதெல்லாம் வந்து 64 பிட்டை நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? இந்த பிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன உனக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்பீடு வந்து அதிகமா இருக்கும். கம்ப்யூட்டரோட ஸ்பீட் அதிகமா இருக்கும். அதாவது ஒரு ஒரு பர்சன் வந்து ஒரு 4 ஒர்க் பண்ற இடத்துல 64 ஒர்க்க பண்றாங்க
அப்ப ஃபாஸ்ட், ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் ஆகுது. அது மாதிரி தான். ஓகே. So see, the computer major component is CPU, okay, which perform all the task. எல்லாமே task எல்லாம் perform பண்றது CPU. It is realized by the microprocessor. Microprocessor வச்சு தான் இந்த CPU ஓட performance எல்லாமே நமக்கு தெரியும். It is a integrated circuit. ஒரு mother boardல ஒரு circuit மாதிரி தான். அது circuit board. அந்த mother boardல நமக்கு ஒரு part வந்து microprocessor. Okay. மைக்ரோப்ராசர் ஃபர்ஸ்ட் ஜெனரல் பர்பஸ் மைக்ரோப்ராசர் வந்து 1970ல 4004 அப்படிங்கிற மைக்ரோப்ராசர் தான் டெவலப் பண்ணது வந்து இன்டெல் கம்பெனி டெவலப் பண்ணிருக்காங்க. ஓகே. அந்த மைக்ரோப்ராசர் வந்து ப்ரோக்ராமபிள் மல்டி பர்பஸ் சிலிக்கன் சிப்னு சொல்றாங்க. அதுல வந்து கோடிங்ஸ் எல்லாம் ரைட் பண்ணி ஒரு சிப் மாதிரி கன்வெர்ட் பண்ணி எம்பெடட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஓகே. இத வந்து ரெகுலேட் பண்றது எது அப்படின்னா ஒரு இன்டர்னல் கிளாக் இருக்கும். உள்ள வந்து இன்டர்னலா ஒரு கிளாக் இருக்கும். இன்டர்னல் கிளாக். அந்த கிளாக் பல்ஸ் தான் என்ன பண்ணுதுன்னா மைக்ரோப்ராசரை ரெகுலேட் பண்ணுது. இப்ப ப்ராசஸிங் பண்ணும்போது உன்னோட ஃபைல் வந்து இப்ப 320 GB 320 MB ஃபைல் இருக்கா, அதை எவ்வளவு நேரத்துல பண்ணணும்? 1 மினிட்ல பண்ணணும், 2 மினிட்ல பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ரெகக்னைஸ் பண்ணி அந்த டைமுக்குள்ள அந்த டாஸ்கை ஃபினிஷ் பண்ண வைக்கும். ஓகேவா? ஸோ அப்ப உள்ள இருக்கிற டிஃபால்ட்டா இருக்க ஒரு இன்டர்னல் ஒரு கிளாக் தான் என்ன பண்ணுது, அதை வந்து ரெகுலேட் பண்ணி ஃபாஸ்டா பண்ண வைக்குது. இதனால உங்களோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு மைக்ரோ ப்ராசஸர் என்ன பண்ணும், ஒரு இன்புட்டா கெட் பண்ற டேட்டாவை 0s and 1 காம்பினேஷன்ஸா பைனரி டேட்டாவா மாத்தி அதை ப்ராசஸ் பண்ணி ஒரு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ இதோட டயக்ராம் போட்டிருக்காங்க. மைக்ரோ ப்ராசஸரோட டயக்ராம் போட்டிருக்காங்க பாருங்க. இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். ப்ராசஸிங்ல தான் மைக்ரோ ப்ராசஸர் இம்பார்ட்டண்டா இருக்கு. மெமரிங்கிறத செப்பரேட்டா பிரிச்சுட்டாங்க. ஏன்னா மெமரியில இன்டர்னல் மெமரியும் இருக்கு, எக்ஸ்டர்னல் மெமரியும் இருக்கும். இன்டர்னல் மெமரி மைக்ரோ ப்ராசஸருக்கு ப்ராசஸிங்க்கு போகும். எக்ஸ்டர்னல் மெமரிங்கிறது ஸ்டோரேஜ்க்காக யூஸ் ஆகும். ஓகே. ஸோ இதுல இருக்க அந்த காம்போனன்ட்ஸ் பத்தி இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. 1 minute I will put attendance. Only 6 members attending. So tell all to attend the class. Okay. CA. ஓகே. அந்த காம்போனன்ட்ஸ் நம்ம காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு ஒரு क्वेश्चन படிச்சோம்ல, ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் லெசன்ல யாராவது சொல்றீங்களா? எனிபடி? காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நம்ம படிச்சோம்ல, என்னென்ன காம்போனன்ட்ஸ் வரும்னு சொல்றீங்களா? ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் என்னென்ன காம்போனன்ட்ஸ்? என்னப்பா சொல்ல மாட்டீங்க? புக் வச்சிருக்கீங்களா? புக் வாங்குனீங்களா ஸ்கூல்ல? ஹலோ பொன் கார்த்திகேயன். காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் உனக்கு தெரிஞ்சது ஏதாவது சொல்லுப்பா. Input unit, output unit, in betweenல process unit. இந்த process unitல தான் நம்ம CPU, ALU, CU, registers பத்தி பார்ப்போம். அதத்தான் இங்க கொடுத்திருக்காங்க. ALU-னா என்ன? It will do the arithmetic and logical instruction, logical operation. எத்தனை தடவை சொன்னாலுமே உங்களுக்கு இதுக்கு ஆன்சரே தெரியலன்னா அதுக்கு எதுக்கு இதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டு, நான் பாட்டுக்கு தேர்ட் லெசன்ல எங்க இருந்து நான் பினிஷ் பண்ணேனோ அதுல இருந்து கண்டினியூ பண்ணிட்டு போயிடலாம். Are you listening everybody?
Say yes or no in chat. Listening my class. Chat la yes or no, say. Miss, I am listening. I am listening. Like that you put a message. Control unit. Control unit, it control overall operation of a computer. Computer oda overall operations ஐயும் control பண்றது control unit. Register oda work என்ன? This is the internal memory. இது என்ன பண்ணு? It holds the data and instructions. Data and instructions. ஓகேவா? இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான டேட்டாவை எடுத்து ஒர்க் பண்ணி ஆன்சரை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட், வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோப்ராசஸர்? ஸோ உனக்கு எப்படி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும்? நான் வந்து ஒரு ஒயிட்டான பர்சன், நான் வந்து நல்லா ஃபாஸ்டா ஒர்க் பண்ணுவேன், இந்த மாதிரி ஒர்க் பண்ணுவேன், நான் எவ்வளவு ஒர்க்குனாலும் பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் சொல்றீங்க இல்லையா கேரக்டரிஸ்டிக்ஸ். லைக் தட் மைக்ரோப்ராசஸர் ஹேவ் த யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோப்ராசஸர்? கிளாக் ஸ்பீட், இன்ஸ்ட்ரக்ஷன் செட், வேர்ட் சைஸ். ஸோ வாட் ஆர் தி? ஒரு மைக்ரோப்ராசஸருக்கு என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த மைக்ரோப்ராசஸர் வந்து எப்போ குட், ஒரு கம்ப்யூட்டர் எப்போ குட்னு சொல்லுவீங்க? உங்க போன், ஒரு மொபைல் போன் வாங்குறீங்க, மொபைல் போனை எப்ப குட்னு சொல்வீங்க? ஸ்பேஸ் நிறைய இருக்கணும், ஸ்பேஸ் நிறைய இருக்கணும், எத்தனை ஆப் வந்து ஓபன் பண்ணாலும் ஃபாஸ்டா ஒர்க் பண்ணணும், ஃபாஸ்டா ஒர்க் பண்ணணும். ஓகேவா? கரெக்டா அந்த பர்டிகுலர் டைம்க்குள்ள ஒவ்வொரு டாஸ்கையும் ஃபினிஷ் பண்ணணும், டைமிங்குள்ள ஃபினிஷ் பண்ணணும் டாஸ்க். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? யுவர் மொபைல் போன் இஸ் குட், யுவர் கம்ப்யூட்டர் இஸ் குட் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே, ஸோ அதே தான் இங்கேயும் சொல்ல போறோம். இப்போ வந்து இந்த மைக்ரோ ப்ராசஸர்ல என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிளாக் ஸ்பீடு, உள்ள இருக்க இன்டர்னல் கிளாக்கோட ஸ்பீடை வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க, கரெக்டா ஃபாஸ்டா ஒர்க் பண்ணும். ஓகேவா? இன்னொன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் செட், எவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நீங்க கொடுக்குறீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது எவ்வளவு ஃபாஸ்டா வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குது. இப்போ நான் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 10 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன்னா அது இவ்வளவு டைம்குள்ள ஃபினிஷ் பண்ணிருச்சு, அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் செட். ஒரு வேர்ட் சைஸ் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா 64 பிட், இதுக்கு யூஸ் பண்ற ப்ராசஸர் 64 பிட் மைக்ரோ ப்ராசஸரா 32 பிட்டா 64 பிட்டான்னு சொல்றதுக்கு பேர் தான் வேர்ட் சைஸ். ஓகேவா? புரியுதா? இது மூணுக்கு டிஃபரெண்ட். கிளாக் ஸ்பீடு அப்படிங்கிறது உள்ள இருக்க இன்டர்னல் கிளாக் இருக்கும், அந்த கிளாக்கை வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க, அந்த கம்ப்யூட்டர்ல ரெகுலேட் பண்ணிருப்பாங்க, அது கரெக்டா ஸ்டாப் ஆகாம ரொம்ப நாள் கரெக்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். இது கரெக்டா ஒர்க் ஆச்சுன்னா தான் உங்க கம்ப்யூட்டர்ல இருக்க ப்ராசஸ் எல்லாமே ஸ்பீடா ஒர்க் ஆகும். மைக்ரோ ப்ராசஸரை வந்து ரெகுலேட் பண்ணும். ஓகேவா? இதை வந்து எப்படி மெஷர் பண்றாங்கன்னா மெகா ஹெட்ஸ் அண்ட் ஜிகா ஹெட்ஸ்ல சொல்றாங்க. ஜென்ரலா சொல்லணும்னா ஹெட்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஹெட்ஸோட எக்ஸ்பான்ஷன் என்ன? HERTZ, ஹெட்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் செட். இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அப்படின்னா ஒரு டாஸ்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டாஸ்க் பண்றதுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்கிறீங்க? 5 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எடுத்திருக்கீங்க. ஓகே, ஒரு டாஸ்க் ஃபினிஷ் பண்றதுக்கு how many number of instructions you are taking? This is called as instruction set. ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ கமாண்ட் which is given to the computer which is called as instruction. ஒரு கமாண்ட் என்ன கொடுக்குறீங்க? அதாவது இன்புட் A and B, this is a command. A and B, this is a command, this is a single command. இந்த கமாண்ட தான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் செட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப ஒரு டாஸ்க ஃபினிஷ் பண்றதுக்கு என்னென்ன யூஸ் பண்றோம்? இன்புட் A, இன்புட் B, ரெண்டையும் ஆட் பண்ணு, ஸ்டோர் பண்ணு. இந்த இதெல்லாமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா காம்பினேஷன்ஸா மாத்துது இல்லையா? இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா மாத்துறதுக்கு பேரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட். அப்ப இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்னன்னு சொன்னோம்? இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் அ கமாண்ட், இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் அ கமாண்ட். அந்த கமாண்டுக்கு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் ஃபார்மட் தான் என்னது? இன்ஸ்ட்ரக்ஷன் செட். ஓகே, the command which is given to the computer to perform an operation on a data is called as instruction. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து அதுல டேட்டாவை அப்ளை பண்ணி அதை ஒர்க் பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்றதுக்கு பேரு அந்த கொடுக்குற கமாண்ட் தான் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அதோட மெஷின் லெவல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் என்னன்னு சொல்றாங்க? இன்ஸ்ட்ரக்ஷன் செட்னு சொல்றாங்க. மெஷின் லெவல் இன்ஸ்ட்ரக்ஷன்னா அதோட ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் காம்பினேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் A, B அப்படின்னு ஒரு இது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்கன்னா இதோட ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் ஃபார்மட் என்னவோ அதுதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் செட்னு சொல்றாங்க. So what is the difference between instruction and instruction set? Anybody can say?
Anybody can say about differences between the instruction and instruction set? Say answer. Instruction na என்னன்னு சொன்னோம்? Command. Instruction na என்னன்னு சொன்னோம்? Instruction na என்னன்னு சொன்னோம்? Command. Instruction set na என்னன்னு சொன்னோம்? அதோட zeros and ones machine code. இத சொல்ல தெரியல, திருன்னு அப்படியே மியூட்ல போட்டுட்டு ஜாலியா உட்காந்துருக்கீங்க. தூக்கம் வருதா? லஞ்ச் முடிச்சிட்டு வந்து listen the class carefully. ஓகே, ஸ்பீடோட மெஷர்மெண்ட். ஸோ ஒவ்வொன்றுக்குமே ஒரு மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மில்க்குக்கு வந்து லிட்டர்ஸ்ல சொல்லுவோம். ஓகே, சென்டிமீட்டர்ஸ்ன்னு சொல்லி ஒரு யூனிட் இருக்கு. இந்த மாதிரி ஸ்பீடை வந்து மெஷர் பண்றதுக்குன்னு நமக்கு ஹெட்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஓகே, ஆக்சுவலா வந்து ஒரு ஸ்பீடு அப்புறம் வேற என்னெல்லாம் அனலாக்ல இருக்கும்? ஸ்பீடு, சவுண்டு, ஹீட்டு, ஓகேவா? இது எல்லாமே வந்து இந்த மாதிரி வேவ் பேட்டர்ன்ல தான் இருக்கும். எப்ப சிஸ்டம்குள்ள கொண்டு போறீங்களோ அப்பதான் டிஜிட்டலா மாறும். ஓகேவா? இதெல்லாம் வேவ் அனலாக்ல இருக்கு. அனலாக் காத்தடிக்கும் போது உங்களால சொல்ல முடியுமா இவ்வளவுதான் காத்தடிக்குதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது சிஸ்டம்க்கு வந்து அவங்க ஒரு டிவைஸ் வச்சு அதை வந்து அனலைஸ் பண்ணி சிஸ்டம்குள்ள கொண்டு போய் அதை டிஜிட்டலா மாத்தி தான் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப ஸ்பீடு வந்து இதுல வந்து என்ன சொல்றாங்க? ஸ்பீடோட மெஷர்மெண்ட் வந்து ஹெட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸ்பீடு வந்து எப்படின்னா, இப்ப இப்படி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வருதுன்னா ஸ்லோவாவும் இருக்கு. அதே மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சவுண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு சவுண்ட் எடுத்துக்குவோம். சவுண்ட் வந்து நான் நல்லா ஸ்லோவா பேசுறேன், சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா பேசுறேன். பிளஸ் அதே மாதிரி சவுண்டையும் கம்மியாவும் பேசுறத ஸ்லோவாவும் பேசுனா அது வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அதோட அனலாக் பேட்டர்ன் இருக்கும். இப்ப சவுண்ட் அதிகமா ஆனா ஸ்லோவா பேசுறேன்னா இப்படி இருக்கும். இப்ப சவுண்ட் அதிகமா இருக்கு பட் பேசுறது ஸ்லோவா இருக்கு. இன்னொன்னு வந்து நான் என்ன சொல்றேன்? வேகமா பேசுறேன் ஆனா ஸ்லோவா இருக்கு. ஓகேவா? வேகமா பேசுறேன் ஆனா ஸ்லோவா இருக்கு. இப்படி போகும். நான் வேகமா பேசுறேன் அதனால எனக்கு நெருக்கமா வருது. அது அனலாகோட அந்த ஃப்ரீக்வன்சி வந்து இப்படி வருது. ஃபாஸ்டா பேசுறேன்னா வேகமா போகும், இப்படி போகும். ஆனா சவுண்ட் கம்மியா இருக்கு. சவுண்ட் அதிகமா இருந்து ஃபாஸ்டா போகுதுன்னா இப்படி போகும். ஓகேவா? சோ இதுதான் வந்து அனலாகோட பேட்டர்ன், தெரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து மேக்சிமம் வந்து இந்த பாயிண்ட்ஸ் ஒவ்வொன்னா பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கங்க. இதோட அப்ரிவேஷன் வந்து ஹெட்ஸ். இந்த மெஷர்மெண்ட் யூஸ்டு டு மெஷரிங் த ஃப்ரீக்வன்சி. இந்த ஃப்ரீக்வன்சி அப்படிங்கறது எப்படி மெஷர் பண்றாங்கன்னா, ஒரு செகண்டுக்கு அது எவ்வளவு ஃபாஸ்டா ஸ்லோவாவோ அது என்ன மாதிரி மாடுலேஷன்ல வருதுன்றது தான் அவங்க இது பண்றாங்க. அதை வந்து 1 cycle per second அப்படின்னு சொல்றோம். 1 mark question. 1 ஹெட்ஸ்ங்கிறது 1 cycle per second. 1 cycle per second. நீ பேசுறதோட இது 1 cycle per second. இதான் மெஷர் பண்றாங்க. ஹெட்ஸ் காமன்லி யூஸ்டு டு மெஷர் த ஃப்ரீக்வன்சி மெஷர் பண்ண யூஸ் பண்றது. இது மாதிரி சவுண்ட் வேவ் இருக்கு, லைட் வேவ் இருக்கு, ரேடியோ வேவ் இருக்கு, டிஃபரெண்ட் டைப் ஆஃப் வேவ் பேட்டர்ன் இருக்கு. ஓகேவா? நார்மலா ஒரு ஹியூமனோட சவுண்ட் வந்து 20 மினிமம் 20 ஹெட்ஸ் வரைக்கும் இருக்குமாமா சவுண்ட். நார்மலா நீங்க பேசுறீங்கன்னா 20 ஹெட்ஸ்ல பேசுறீங்கன்னு அர்த்தம். ஹை பிட்ச்ல பேச அதோட ஹெட்ஸ் வந்து அதிகமாகும். சவுண்ட் வேவ் வந்து 20 ஹெட்ஸ் வந்து லோ பிட்ச்னு சொல்றாங்க. நார்மலா லோ பிட்ச்ல பேசுறது வந்து 20 ஹெட்ஸ் சொல்றாங்க. அத வந்து பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னது? பேஸ். நோட் பண்ணிக்கோங்க. பேஸ். லோ பிட்ச்ல ஸ்லோவா கம்மியா பேசுறது வந்து 20 ஹெட்ஸ். அது வந்து பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சவுண்ட் அதிகமா, அதாவது ஓரளவுக்கு அதிகமா வந்து 5000 ஹெட்ஸ் வரைக்கும் பேசுறதுக்கு வந்து ஹை பிட்ச்னு சொல்றாங்க. அந்த ஹை பிட்ச என்னன்னு சொல்றாங்கன்னா ட்ரிபிள். ட்ரிபிள். ஓகேவா? இது வந்து ஹை பிட்ச். அப்ப லோ பிட்ச் வந்து பேஸ், ஹை பிட்ச் வந்து ட்ரிபிள். லோ பிட்சுக்கு வந்து 20 ஹெட்ஸ், ஹை பிட்சுக்கு வந்து 5000 ஹெட்ஸ்.
ஆனா மேக்ஸிமம் சவுண்டோட ஹெட்ஸ் எது வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்கோம் 20,000 ஹெட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் சவுண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் சவுண்ட் வந்து போகும். ஒரு ஹியூமன்னால 20 ஹெட்ஸ் வரைக்கும் லிசன் பண்ணிக்க முடியும். ஓகே, ஓவர் சவுண்ட். While heads can be used to measure the frequency and also measure the speed of a computer. அதே மாதிரி தான் நமக்கு கம்ப்யூட்டர்லயும் அதோட ஸ்பீடை வந்து நம்ம மெஷர் பண்றோம். இந்த மாதிரி கிளாக் வச்சு இன்டர்னல் கிளாக் வச்சு மெஷர் பண்ணி நம்ம சொல்றோம். இதை வந்து மெகா ஹெட்ஸ் ஜிகா ஹெட்ஸ்ல இதுல வந்து நம்ம சொல்லலாம். ஓகே, சி ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ல நம்ம பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கோம்னா நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா நமக்கு மாற்றும். ஓகே, ஒரு கம்ப்யூட்டர்ல இன்புட் மூலியமா தான் நம்ம என்ன கொடுப்போம், இன்ஸ்ட்ரக்ஷன் டேட்டா எல்லாத்தையும் கொடுப்போம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபுல்லாக எடுத்து அதை கால்குலேஷன் பண்ணால் கால்குலேஷன் பண்ணி லாஜிக்கல் ஆப்ரேஷன் பண்ணி அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எல்லா ஆப்ரேஷன்ஸும் பண்ணுது இல்லையா, இதுதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு அப்படின்னு சொல்றோம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு இதெல்லாம் கேரிட் அவுட் பண்ணும். வேர்ட் சைஸ்னா என்ன? வேர்ட் சைஸ்னா ஒரு ப்ராசஸர் உங்களோட சிஸ்டம்ல எத்தனை நம்பர் ஆஃப் பிட்ஸ் உள்ள ப்ராசஸர் யூஸ் பண்றீங்க, 16 பிட்டா 32 பிட்டா, அதெல்லாம் 8 10 எல்லாம் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விண்டோஸ் 8 விண்டோஸ் 10 எல்லாம் யூஸ் பண்றீங்கன்னா 64 பிட் மைக்ரோ ப்ராசஸரா இருக்கும். இதுக்கு கம்மியா இப்ப விண்டோஸ் 7 இதெல்லாம் யூஸ் பண்றீங்கன்னா அது 32 பிட்டா இருக்கும். இப்போ 32 பிட் ப்ராசஸர்ல வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, விண்டோஸ் 10 8 எல்லாம் யூஸ் பண்ணோம்னா ஸ்லோவா இருக்கும் கம்ப்யூட்டர். So word size, the number of bits that can be used processed by the processor. Okay வா, ஒரு single instruction is called as the word size. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை அது எத்தனை பிட் வச்சு அது ஒர்க் பண்ணுதோ அதுக்கு பேர் தான் word size. Okay, word size determine the amount of RAM which occupied by accessed by the microprocessor அப்படின்னு சொல்லி ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் பாது இதை நோட் பண்ணிக்கங்க. இது வரைக்கும் 2 5 மார்க் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் 5 மார்க் வந்து what is microprocessor explained with the diagram. This is the first 5 mark question. Write down in your note. First 5 mark என்ன சொல்லிருக்கேன், what is microprocessor, what is microprocessor, write with the diagram. Next வந்து what are the characteristics of microprocessor. There are 3 characteristics of microprocessor: clock speed, instruction set, word size. Clock speed is regulating the computer to do the specific task. It's analyzed by the megahertz and gigahertz அப்படின்னு சொல்லிடலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் செட், இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் அ கமாண்ட், இன்ஸ்ட்ரக்ஷன் செட் இஸ் அ மெஷின் கோடு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். வேர்ட் சைஸ் இஸ் த நம்பர் ஆஃப் பிட்ஸ் தட் கேன் பி ப்ராசஸ்டு ஃபார் த சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு எத்தனை பிட் ப்ராசஸர் வந்து தேவைப்படுதோ அந்த ப்ராசஸர் தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம், வேர்ட் சைஸ்ன்னு சொல்றோம். ஓகே, ஸோ எனி டவுட்ஸ் ஆர் தேர்? எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? Do you have any doubts, anybody? Doubt இருந்தா கேளுப்பா. This is your time. You can ask your doubt. Unmute and speak. Say pa. Pradeepa, do you have any doubt? Why don't you are speaking? Why don't you speaking? Okay, data communication between the CPU and the memory. Let's next topic. It's the biggest question. So if I start now, you cannot. We cannot complete this question. So I'm simply giving the introduction alone. ஓகேவா, ஒன்லி இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுக்கலாம். இல்லைன்னா இந்த கொஸ்டின் ஃபினிஷ் பண்ணலாம் நம்ம. டைப்ஸ் ஆஃப் மைக்ரோப்ராசஸர். தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் மைக்ரோப்ராசஸர். மைக்ரோப்ராசஸர் பேஸ்ட் ஆன் த வித்தை பேஸ் பண்ணினா 62 பிட் மைக்ரோப்ராசஸர், 32 பிட் மைக்ரோப்ராசஸர். இதை வச்சு சொல்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு. அதாவது எவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன், கஷ்டமான காம்ப்ளெக்ஸான இன்ஸ்ட்ரக்ஷன் கூட காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷனை அண்ட் சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி.
இப்போ விண்டோஸ் 7 இது மாதிரிலாம் எடுக்கிறீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவீங்க. அனிமேஷனுக்கு வந்து நீங்க எப்படி யூஸ் பண்ணுவீங்க? காம்ப்ளெக்ஸ் ஆனது தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நான் ஒரு காம்ப்ளெக்ஸான டாஸ்க்கு கூட ஈஸியாக ஃபினிஷ் பண்ணுறது தான் இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு. ஓகேவா? நம்ம இந்த சைஸ் வைஸ் சொல்றது வந்து இது வந்து டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர்ல ஃபர்ஸ்ட் டைப். ஸோ மைக்ரோ ப்ராசஸர்ல there are two types. It is based on the width, இன்னொன்று based on the instruction set. Classifications of microprocessor based on the data width. Data width பேஸ் பண்ணி எப்படி வந்து பிரிச்சிருக்காங்க. இது வந்து 62 பிட் மைக்ரோ ப்ராசஸரா, 8 பிட் மைக்ரோ ப்ராசஸர், 32 64 பிட்டான்னு பிரிச்சிருக்காங்க. இதுவே இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை பேஸ் பண்ணினா there are two types of microprocessor. அதாவது பேஸ்ட் ஆன் த இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு ரிஸ்க், இன்னொன்னு சிஸ்க். ரெடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணி சிம்பிள் ஆக்கி ஒர்க் பண்றது. சிஸ்க் வந்து காம்ப்ளெக்ஸான இன்ஸ்ட்ரக்ஷனை கூட அப்படியே கூட அது ஃபாஸ்டா வச்சு ஒர்க் பண்ணும். ஓகேவா? இப்போ இதனால சிஸ்க் அப்படிங்கிறது வந்து இப்போ அனிமேஷன் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த ப்ராசஸர் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் Pentium 4, Intel P6, AMD K6, K7 ப்ராசஸர் இதெல்லாம் வரும் எக்ஸாம்பிள் ஃபார் அ ரிஸ்க் ப்ராசஸர். சிஸ்க் ப்ராசஸருக்கு என்ன எக்ஸாம்பிள் பாருங்க. Pentium 2, 3, Motorola அது இதுன்னு போயிட்டு இருக்கா. Pentium இது ஃபுல்லா வந்து இதுல வந்துடும். 2, 3 வந்து சிஸ்க் ப்ராசஸர், 4ல இருந்து வந்து ரிஸ்க் ப்ராசஸர். So today homework, write down in your note. First question, write down in your note. First question, what is the difference between? What are the difference? What is the difference between? What is the difference between computer organization and architecture? இது வந்து ஒரு 2 மார்க் क्वेश्चन தான். Next question, explain about microprocessor. Explain about microprocessor. Next question, explain about types of microprocessor. Explain the characteristics of microprocessor. The question line is over.